நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 1/9/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 மற்றும் 7:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9. குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று முழுவதும் நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:14 வரை கேட்டை, பின்பு மூலம். யோகம் இன்று காலை 6:03 வரை மரண யோகம், பின்பு இரவு 7:14 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 7:14 வரை பரணி, பின்பு கிருத்திகை. மேஷம் ராசி நேயர்கள், இந்த நாள் உங்களுக்கு எடுத்தோம் கௌத்தம் என்று மட்டும் எதிலும் ஈடுபட வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு கொஞ்சம் யோசித்து எதையும் செய்யுங்கள். சில விஷயங்கள் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். நம்பிக்கையுடன் எதிலும் செயல்படுவது நல்லது. யாரையும் இன்று நீங்க புண்படுத்தி விட வேண்டாம். பேச்சில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். இன்று வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேலோங்கும். அதே போல இன்று பெரிய மனிதர்களின் சந்திப்பினால் மகிழ்ச்சி கொடுங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. திட்டமிட்டு காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். வருகின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். எந்த ஒரு வேலையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடன் பக்க பலமாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. தேவையான பண உதவிகள் கிடைக்கக்கூடும். பெண்கள் இன்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். சந்திராஷ்டிரம் முழுமையாக முடியட்டும், பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல கொடுங்க. வாழ்க்கையில் கடினப்பட்டது, சிரமப்பட்டது கண்டிப்பாக சரியாகும். பயப்பட வேண்டாம். மாணவர்கள் இன்று பாடங்களில் உள்ள சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று உங்களுக்கு பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மந்தமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். செயல்களில் வேகம் பிறக்க கொடுங்க. இன்று நீங்க தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். பரணி. இன்று வேண்ட வெறுப்பாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் பிறக்க கொடுங்க. புதிய வாகனங்கள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நல்லதொரு சந்தர்ப்பங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக தித்திக்குங்க. புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. கிருத்திகை. இந்த நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நெறிமுடன் செயல்படுவீர்கள். விறுவிறுப்புடன் காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறும் நாளாக இருக்கக்கூடும். இன்று தைரியமாக எதிலும் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாளை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். பார்த்து பக்குவமாக செயல்படுங்கள். சந்திராஷ்டிரம் முழுமையாக முடியட்டும், பின்னர் நாம எதிலும் ஈடுபடலாம். ரிஷபம் ராசினியர்கள், இன்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். சந்தோஷம் அதிகரிக்கும் நாளாக இருக்கக்கூடும். மற்றவர்கள் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சீரான பணப்பரவு கண்டிப்பாக இருக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்கும். இன்று திறமையான பேச்சின் மூலம் காரியங்களை நீங்க வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த பணப்பரவு கண்டிப்பாக இருக்குங்க. முக்கிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடும். எதிலும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் பலம் பெற கொடுங்க. எதிர்பார்த்த காரியங்கள் சூடு பிடிக்கும். மனசுக்கு திருப்தியான சூழல் வெளிப்படக்கூடும்.
வாழ்க்கை உங்களுக்கு விரும்பும் விதத்தில் அமைதிவிடக்கூடும். கடன் சுமையும் கண்டிப்பாக குறையுங்க. பெண்கள் எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள். முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். பெண்களுக்கு இன்று யோகங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தொழில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று கடன் சுமை கண்டிப்பாக குறையுங்க. பொருளாதாரத்தில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சந்தோஷம் எதிலும் கூடிவிடும். மற்றவர் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். காரியத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் தேடி வரும் நாளாக இருக்க கொடுங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒழுங்காக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு மன வலிமை கொடும் நாள் என்று சொல்ல முடியும். ரோகிணி. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்குங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். கடன் சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக குறையும். வெற்றிக்காக போராடுவீர்கள். கண்டிப்பாக வெற்றியும் பெறுவீர்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. மிருகசிரிஷம். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். சந்தோஷமான மனநிலை உண்டாகக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. இன்று கூடுமானவரை கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உடைய எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். கடன் சுமை கண்டிப்பாக குறையுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று இரவு நேர பயணங்களை மேற்கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழியமைத்துக் கொள்வீர்கள். அதிகாலையிலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். வரவு கண்டிப்பாக திருப்தி கொடுக்கும். தொழில் முன்னேற்றத்திற்கு உதவி சிலரை சந்தித்து மகிழ்வீர்கள். வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எதிலும் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள். ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை உண்டாக கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் கடினமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். முயற்சிக்கேற்ற நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். போட்டிகளும் இன்று குறைந்துவிடக் கொடுங்க. புதிய வாடிக்கையாளர்களால் திருப்தி ஏற்படக்கூடும். கடன் தொல்லைகள் கண்டிப்பாக குறையுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் தாமதமாக கிடைக்கக்கூடும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். என்று நீங்க சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதங்கள் ஓரளவு கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் இன்று நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. வராமல் இருந்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்பட கொடுங்க. போட்டிகளும் கண்டிப்பாக குறைந்து விடக்கூடும். உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. வரவு கண்டிப்பாக திருப்தி கொடுக்கும். அதிகாலையிலே நல்ல செய்திகள் வரக்கூடும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவும் பகலும் கடுமையான உழைப்பு இருக்குங்க. உழைப்பால் ஒரு கட்டம் வாழ்க்கை சிறப்பாக இருக்க கொடுங்க. திருவாதிரை நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். கடன் பிரச்சனைகளை சமாளித்து விடுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் சந்தோஷம் அடைய கொடுங்க. முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. முடிஞ்சளவு அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நான் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். யதார்த்தமாக இன்று நீங்க செயல்படுவீர்கள்.
விவேகமுடன் என்று நீங்க காணப்படுவீர்கள். அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வரக்கூடுங்க. இன்று புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் கூடும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள், இன்று நீங்க கலந்து உரையாடல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். அதிகாலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வீர்கள். வெளிநாட்டு தொடர்புடைய வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிட்டுக் கொடுங்க. நலம் தரும் வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வரன்கள் வாயில் தேடி வரக்கூடும். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக சிறப்பு. நண்பரின் ஆலோசனை கேட்டு பயன்பெறுவது நல்லது. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனசுக்குள் அமைதி ஏற்படக்கூடும். இன்று நீங்க பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிக்கல்களும் கண்டிப்பாக தீருங்க, பயம் வேண்டாம். இன்று பெண்கள் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து செல்லுங்கள், வெற்றி ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். உயர்கல்வி கண்டிப்பாக சிறப்படைய கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. அனுகூலமான நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வார்கள். வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள், அது வெற்றி கொடுக்கும். பூசம். நல்லவரின் நட்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வரன்கள் வாயில் தேடி வரக்கூடும். முயற்சிகள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் இன்று சீர்படக்கூடும். சிக்கல்கள் விலகி சிகரத்தை தொடுங்களாக இருக்கக்கூடும். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. ஆயில்யம். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். வரன்கள் வாயில் தேடி வரக்கூடும். விருப்பமான விஷயங்களை நாட்டம் செல்லக்கூடும். வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். சிந்தனையை ஒருநிலைப்படுத்திக் கொள்வீர்கள். அதிகாலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடை கொடுங்க. சிக்கல்கள் படிப்படியாக தீருங்க. அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசினியர்கள், இன்று முடிவுல மிக தெளிவாக இருப்பீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலை பொழுது கண்டிப்பாக மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சிக்கல்கள் விலகி சிகரத்தை தொடும் நாளாக இருக்கக்கூடும். சாமர்த்தியமாக பேசி காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவியும் கிடைக்க கொடுங்க. சிம்ம ராசினியர்கள், வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீடு மாற்றங்கள், இலாக்கா மாற்றங்கள் போன்றவைகள் நடக்க கொடுங்க. என்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். விருப்பங்களும் ஓரளவு கை கொடுங்க. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். தைரியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. காதலில் பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். காதலில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் தைரியமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியில கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். பயம் வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9.
அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று தேவையான பண வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறுங்க. சிக்கல்கள் விலகி சிகரத்தை தொடும் நாளாக இருக்கக்கூடும். உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவிகள் கிடைக்க கொடுங்க. திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள் என்று உங்களுக்கு சந்தோஷம் கொடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூரம். என்ற முன்னேற்றத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். எதிர்பாராத வகையில் நல்லது நடைபெறக்கூடும். குடும்ப செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. வீட்டுக்கு தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். இன்று மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள், அது போதுங்க. உத்திரம். இன்று நாள் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்குங்க. எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நேர்பட பேசுவீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று மூட்டு சம்பந்தப்பட்ட வழிகள் கொஞ்சம் இருக்கும். பார்த்து எதையும் அணுகுங்கள், கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. வாழ்க்கை தரம் உயரும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். வீண் விவாதங்களை மட்டும் தவிர்ப்பது மிக நல்லது. சிக்கல்கள் கண்டிப்பாக தீர்ந்து விட கொடுங்க. முன்னேற்றம் எதிலும் உண்டாக கொடுங்க. பொருளாதார நலன் கருதி வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். சுப விரயங்கள் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். உத்தியோகத்தில் எதிர்பாராத இடமாற்றங்கள், இலக்க மாற்றங்கள் வரக்கூடுங்க. வருத்தங்களும் கொஞ்சம் இருக்கக்கூடும். சில காரியங்கள் நடைபெறவில்லை என்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. இன்று எதையும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். யாருக்காவது உத்திரவாதம் தரும்பொழுது கவனம் இருக்கட்டும். சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்கு அரும்பாடு படுவீர்கள். இன்று நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தேட வேண்டாம். வளர்ச்சிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பேசும்பொழுது கவனம் இருக்கட்டுங்க. இன்று உங்களுக்கு முகப்பொலிவு அழகு கொடும் நாளாக இருக்கக்கூடும். மன வலிமையும் கண்டிப்பாக கொடுங்க. எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். பய உணர்வு மட்டும் தயவு செய்து வேண்டாம். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். இரவு நேர பயணங்கள் தித்திக்க வைக்கும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். விவேகமுடனும் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று முகப்பொலிவு அழகு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. பயம் வேண்டாம். காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியுங்க. என்று மாணவர்கள் அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கைகூடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடையினை வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். நல்ல பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழல் இருக்குங்க. யாருக்கும் உத்திரவாதம் மட்டும் கொடுக்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது மிக சிறப்பு. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கொடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அஸ்தம். முறையாக பணியில் ஈடுபடுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான முயற்சிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வேண்டா வெறுப்பாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக பெருகும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். லாபம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சித்திரை. இன்று மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடுங்க. வளர்ச்சியில் இன்று மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பண வசதிகளும் கண்டிப்பாக இருக்கும். இடம் பூமி மூலம் உங்களுக்கு லாபமும் கிடைக்க கொடுங்க. சகோதரர்களால் நன்மை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படக்கூடுங்க. வீண் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். துலாம் ராசினியர்கள். இன்று எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடிவிடும். துலாம் ராசினியர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முன்னோர் சொத்துக்களில் லாபம் கிடைத்து மகிழ்வீர்கள். அந்நிய தேசத்திலிருந்து வரக்கூடிய தகவல் அனுகூலமாக இருக்கக்கூடும். அதிகார பதவியில் உள்ளவர்களால் நன்மை கிட்டுங்க. என்று எதையாவது நீங்க யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அதிகார பதவியில் உள்ளவர்களால் நன்மை கிட்டும். என்று எதையாவது யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள்.
எந்த காரியத்தை முதலில் முடிப்பது போன்ற குழப்பங்கள் இருக்குங்க. முன்பு தீர ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகக்கூடும். பொருள் சேர்க்கையின்றி ஏற்படக்கூடும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றியும் ஏற்படக்கூடுங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். எதிலும் உங்களுக்கு சூடு பிடிக்க தொடங்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். வயிறு தொடர்பான நோய் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. துலாம் ராசினியர்கள் கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். பெண்கள் இன்று சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். எதிலும் வேகமாக தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுக்க கொடுங்க. பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். விட்டு கொடுத்து செல்லுங்கள், அது போதுங்க. என்று மாணவர்கள் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். முடிக்க வேண்டிய காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் ஒரு பக்கம் கூடும். நிறைவேறாத பணிகளை நிறைவேற்றி கொடுக்க முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று உங்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். அற்புதங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று தீர ஆலோசித்து எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கையும் எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். அந்நிய தேச பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். முன்னோர் சொத்துக்களில் லாபம் கிடைக்குங்க. மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்று சொல்ல முடியும். சுவாதி. என்று நீங்க பரபரப்புடன் காணப்படுவீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்வீர்கள். என்று உங்களுக்கு புதிய முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடும். அந்நிய தேச பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். விசாகம். என்று எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடிவிடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இன்று பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. முடிஞ்ச அளவு அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். விருச்சிகம் ராசினியர்கள் என்ற அனைவரிடத்திலும் அன்புடன் காணப்படுவீர்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். உயர் அதிகாரிகளால் உயர்வு கிடைக்குங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள். இன்று பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. மன வேதனையாக இருக்கக்கூடும். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். நாட்டுப்பற்று மிக்கவரால் வீட்டு பிரச்சனை தீர்த்துக் கொள்ள முடியும். என்று குடும்பத்தில் இருப்பவருடன் கோபமாக பேசுவதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. தொடர்ந்து யோசியுங்கள். எல்லா வகையிலும் நல்லது நடக்க கொடுங்க. காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் கொஞ்சம் எழக்கூடுங்க. உடல் நலத்தில் கொஞ்சம் சிறப்பாக எடுத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளை தயவு செய்து கடிந்து கொள்ள வேண்டாம். என்று பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாக கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், அது போதுங்க. நியாயமான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வியாபார நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். மனைவி குழந்தைகளுடன் சிரித்து பேசி பழகுவீர்கள். பெண்கள் இன்று சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. காதல் மற்றும் குழப்பத்தை கொடுக்கும். காதலில் மட்டும் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பொறுத்துக் கொண்டு பொறுமையாக செயல்படுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சந்தர்ப்பங்களை நல்ல விதத்தில் உருவாக்கிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. நல்லவைகள் தேடி வரக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். வாழ்க்கை தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் காத்திருக்க கொடுங்க. கூடுமானவரை எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். பய உணர்வு வேண்டாம். பிரச்சனைகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். உயர் அதிகாரிகளால் உதவிகள் கிடைக்க கொடுங்க. என்று நீங்க
தீர ஆலோசித்து எதிலும் ஈடுபடுங்கள், வெற்றி உண்டாகக்கூடும். அனுஷம், தீராத வியாதிக்கு உடல் ஆரோக்கியம் சீர்படுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. மன வலிமையும் உண்டாகக்கூடும். பய உணர்வு கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்கும். கோபமாக பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். என்று நீங்க சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். கூடுதலாக உழைத்தால் வாழ்க்கையில அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கக்கூடுங்க. கேட்டை, நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொலைதூர பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் கண்டிப்பாக தெளிவு வேண்டும். பார்த்து எதையும் செய்யுங்கள், அதுவே வெற்றி கொடுக்கும். அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன் வாங்க வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். தனுசு, தனுசு ராசினியர்கள், என்று நீங்க வியாபார நோக்குடன் நடந்து கொள்வீர்கள். பண தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நிச்சயத்த காரியம் நிச்சயத்தபடி நடைபெற கொடுங்க. புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரக்கூடும். பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்குங்க. உடன் பிறந்த சகோதரரிடம் இன்று சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். முன்னெச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபட வேண்டும், அவ்வளவுதான். தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்கின்றது. லாபம் வருவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கக்கூடும். புதிய நபர்கள் கூறும் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். உடைய பணிகள் இன்று திறமையாக இருக்கக்கூடும். மேல் அதிகாரிகள் திருப்தி அடைய கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். உயர்மட்ட அதிகாரிகளின் நட்பு கிடைக்க கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். வேண்டா வெறுப்பாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். என்று உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் என்று வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். லாபமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தை நல்ல பெயர் எடுப்பீர்கள். பெண்கள் என்று வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. காதல்ல கொஞ்சம் குழப்பம் இருக்கும். முடிக்க முடியாத வேலைகளை முடித்து காட்ட முடியும். காதல்ல கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டும். சந்தேக பார்வை வேண்டாம். என்று மாணவர்கள் சுயநலம் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். இருந்தாலும் இல்லத்தில் கலந்து பேசி எடுக்க வேண்டும். எதையும் அவசரப்படாமல் செய்ய வேண்டும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய புரிதல் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு அப்படியே சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம், இன்று வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உடனடியாக பணிகளை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். உடனுக்குடன் பண தேவைகள் பூர்த்தியாகும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. போராட்டம், திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். புதிய நபர்கள் கூறும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பல நெருக்கடிகளை கடந்து வெற்றி பெறுவீர்கள். நிச்சயித்த காரியம் நிச்சயித்தபடி நடக்க கொடுங்க. இன்று இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திராடம், இன்று கவனமாக பணியில் ஈடுபடுங்கள். உயர் அதிகாரிகளால் உதவிகள் கிடைக்க கொடுங்க. செம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் முயற்சிகளை இன்று மேற்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெரிய மனிதர்களின் தொடர்பு மகிழ்ச்சி கொடுக்கும். உங்களை நாடி நல்லவர்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மகரம், மகரம் ராசினியர்கள், இந்த அபார திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டு பலம் காணும் நாளாக இருக்கக்கூடும். வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி விலகி செல்லக்கூடுங்க. அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. மற்றவர்களுக்கு வாக்குறுதியில் எதுவும் கொடுக்க வேண்டாம். யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். தேவையான பண வசதிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் கண்டிப்பாக காண முடியும். புதிய பொறுப்புகளும் அதனால் வருமானமும் இருக்கக்கூடுங்க. எதிர்ப்புகள் பனி போல் விலகி செல்லக்கூடும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். இடம் பூமி வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். சகோதரர்களால் நன்மை ஏற்பட கொடுங்க. வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி போடுவீர்கள். எல்லா வகையிலும் நன்மை இருக்கும். ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். பெண்கள் என்று சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். பொது வாழ்க்கையிலும் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. காதலில் மட்டுமே குழப்பம் இருக்கும். புரியாத புதிர் போல் இருக்கக்கூடும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் தடபுடலாக எந்த ஒரு முடிவும் எடுப்பீர்கள். வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வியில சிறப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று
பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று கனவுகள் நனவாக கொடுங்க. முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். இடம் பூமி மூலம் லாபம் கிடைக்கக்கூடும். வீண் விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி கண்டிப்பாக மாறுங்க. இன்று உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், அது போதுங்க. இன்று நீங்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். திருவோணம். நல்லவைகள் நடக்கக்கூடும். எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். குடும்ப ஒருவரிடம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடுங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். வருமானம் வழக்கம் போல் இருக்கக்கூடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் தட்ட வேண்டாம். என்று நீங்க அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. அவிட்டம். சாதிக்கக்கூடிய வல்லம் இருக்குங்க. தேவையான பண உதவிகள் கிடைக்கக்கூடும். வருமானம் திருப்தியை கொடுக்கும். பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை ஏற்படுத்தும். ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். கும்பம் ராசினியர்கள். இன்று இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். பொது வாழ்க்கையில் புகழ் கொடுமலாக இருக்கக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கிடைக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியமும் இன்று சீர்படக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். ஆன்மீக பணியில் உள்ளவர்கள் உங்களுக்கு நட்பாக இருக்க கொடுங்க. எதிலும் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள். கடன் பிரச்சனைகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்வீர்கள். புதிய எண்ணங்கள் இன்று உண்டாக கொடுங்க. புதிய நபர்களின் நட்பும் கிடைக்கக்கூடும். வீண் விவாதங்களை மட்டும் தவிர்ப்பது நல்லது. எதிர்ப்புகள் பனி போல் விலகி செல்லக்கூடும். செல்வம் சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. மனசுக்குள் நிம்மதி உண்டாக கொடுங்க. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். அன்பு நண்பர்களின் ஆதரவு கிட்டுங்க. சிந்தித்துக் கொண்டே இன்று நீங்க செயல்படுவீர்கள். பண தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உயர் அதிகாரிகளின் நட்பு இருக்கக்கூடும். கோபமாக பேசி பழகுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். காதலில் மட்டும் வீண் விவாதங்கள் செய்ய வேண்டாம். சந்தேக பார்வையை மேற்கொள்ள வேண்டாம். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது. அமைதி காண வேண்டும். என்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய புரிதல் ஏற்படக்கூடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று உங்களுக்கு கூடுதல் உழைப்பு ஏற்படக்கூடும். செல்வம் சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. மனசுக்குள் நிம்மதி உண்டாக கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். பொது வாழ்க்கையில் புகழ் கூடிவிடும். வாக்குவாதங்களை நீங்க தவிர்த்து விட வேண்டும். அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்குங்க. சதயம். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பஞ்சாயத்துகள் நல்லதொரு முடிவை கொடுக்கும். விருப்பமான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். இன்று செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. மனசுக்குள் நிம்மதி உண்டாக கொடுங்க. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். போராட்டாத்தி. இனிமையாக பேசி காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். எதிர்ப்புகள் எல்லாம் விலகி செல்ல கொடுங்க. குடும்ப உறவிடம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களால் நன்மை ஏற்படக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக சேரக்கூடுங்க. வருமானம் இரட்டிப்பாக இருக்கக்கூடும். நீங்கள் யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்கும். பண தேவைகள் இன்று பூர்த்தியாகும். பயம் தயவு செய்து வேண்டாம். மீனும் ராசினியர்கள். இன்று நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் ஒரு பக்கம் வந்து சேரக்கூடும். குடும்ப பேரவரிடம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விட வேண்டும். பண வசதிகள் கண்டிப்பாக இருக்கும். இடம் பூமி மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. புதிய நட்பும் இன்று மலரக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. எல்லோரையும் அனுசரித்து செல்வீர்கள். வருமானமும் திருப்தியை கொடுக்கும். பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை ஏற்படுத்தும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து முடிவெடுப்பது சிறப்பை கொடுக்குங்க. மனம் நிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்துக் கொண்டே இருக்குங்க. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியமும் வளம் பெற கொடுங்க. யாரையும் நம்பி மட்டும் நீங்க
பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. முன்னோர்கள் சொத்துக்கள் உங்கள் கையில் கிடைக்கக்கூடும். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வீட்டு பிரச்சனைகள் ஓரளவு சரியாக கொடுங்க. வாகன யோகங்களும் இன்று ஏற்படக்கூடும். அதிக நேரம் இன்று பயணங்கள் செல்ல வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. ஏனோ தனமாகவும் இருக்க வேண்டாம். எது செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள், அது போதும். பெண்கள் இன்று சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலை பற்றின குழப்பம் இருக்கும். முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். காதலை விட்டுக் கொடுத்து செல்லுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். என்று மாணவர்கள் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில முன்னேறி எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். கூடுமானவரை யாரையும் நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இந்த வயிறு தொடர்பான பிரச்சனைகள் எழுந்து சரியாகுங்க. முடிக்க முடியாத காரியங்களை முடித்து காட்டுவீர்கள். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். நேர்மை வெளிப்படும் நாளாக கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுங்கள். அவர்கள் எப்படி படிக்கிறார்கள் என்று அவ்வப்போது சோதித்துக் கொள்ளுங்கள். உத்திரட்டாத்தி. வருமானம் கூடுங்க. வாகன யோகம் ஏற்பட கொடுங்க. மன வலிமையும் கண்டிப்பாக இருக்குங்க. தைரியமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. என்று புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. தொடர்ந்து போராடுங்கள், முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. ரேவதி. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கூடும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முறையாக பணியில் இன்று நீங்க ஈடுபடுவீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். வாகன யோகம் ஏற்படக்கூடும். வீண் விவாதங்களை மட்டும் தட்ட வேண்டாம். வீட்டு பிரச்சனைகளை கண்டிப்பாக முடித்துக் கொடுப்பீர்கள். அது மட்டும் இல்லைங்க, அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். என்று ஓரளவு முன்னேற்றத்திற்கான வழி பிறக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.